நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது ரூம் புக் பண்ணியிருக்கீங்க, ரெசார்ட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. இப்போ மணி 7:10 ஆகுது. இப்போ போகணும், டின்னருக்கு போகணும். மேலே ஏறி போகணும், ஸ்டெப்பு கிடையாது, அப்படியே ஏறணும் மேலே. அதோட பால்கனி வச்ச மாதிரி இருக்குது, அதுதான் புக் பண்ணினேன். இல்லைங்கும் போது எனக்கு என்ன வசதி இருக்குது அப்படின்ட்டு போயிட்டு கேட்டுட்டு கம்பல்சரி நாளைக்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வரணும். இல்லைன்னா கேன்சல் பண்ண சொல்லிடுவேன், ரீஃபண்ட். ஸோ பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஊட்டியில் தான் இருக்கேன். ஒரு 3 days வெக்கேஷனுக்கு நான் அந்த டிலைட் சீன் அப்படிங்கிற ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஒரு பால்கனி வச்ச ஒரு ரெசார்ட், அந்த ரூம்ஸ் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆன்லைனில் புக் பண்ணலை, ஃபோனில் புக் பண்ணியிருந்தேன். ஆஃப் த பேமெண்ட் கொடுத்தாச்சு, பிளாக் பண்ணி வைக்க சொல்லியாச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் வந்து இறங்குறோம். ரூம் இல்லை, அந்த ரூம் வந்து நாங்கள் பிளாக் பண்ணி வைக்கலை, வேறு ரூம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லா டைப் ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. வில்லானா 5-6 பெட்ரூம் இருக்குது, பெருசாக. இந்த மாதிரி பால்கனி, பெரிய பால்கனி, அதாவது 3 பேருக்கு வந்துட்டு அது அவ்வளோ பெருசு, எக்கோவே அடிக்குது பேசினா. அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ பெரிய வீடு பார்த்ததும். நான் வில்லாவே சூஸ் பண்ணவே மாட்டேன் எங்கே போனாலும். அது வந்து எனக்கு வேண்டாம், நான் ரொம்ப கம்பல்சரி நான் சொன்னதுக்கு கூட அவங்க வந்து இல்லை இதுதான் இருக்குது, அது வந்து நாங்கள் பிளாக் பண்ணி வைக்கல அப்படின்ட்டு நம்மளை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் காசு பே பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு தங்குற மாதிரி போயிடுச்சு. ஸோ சுத்தமாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஒரு வேளை வந்து நாளைக்கு அவங்க வேறு ரூம் மாற்றலை அப்படின்ட்டா இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் நான் இருந்தேன். இங்கேக்கும் நாங்கள் சாப்பிட்ற ஹோட்டலுக்கும் 300 மீட்டர் பாதை கரடு முறை தான் இருக்கும். இந்த மாதிரி படியெல்லாம் கிடையாது, ஏறி தான் போகணும். காரு வந்து திருப்பி ஏற்றுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். காட்டு எருமை வேறு ஒரு 4-5 அப்படியே வரிசையாக நிற்கிது, எப்போ முட்டும் அப்படிங்கிற மாதிரி. சுத்தமாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ட்ரிப்பு வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. அங்கே நைட்டு டின்னர் நாங்கள் சாப்பிட போகும்போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க மேனேஜர்கிட்ட நாங்கள் ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி நாளைக்கு வேறு ரூம் டெஃபினட்டாக வேணும் அப்படி சொல்லி வந்துட்டோம். அதுவும் நாங்கள் கேட்ட ரூம் கிடைக்கல, அவங்களாம் ஒன்று கொடுத்தாங்க. பட் அது ஓகே, நம்ம 2 BHK வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது, காம்பேக்டாக இருந்தது. எங்கள் 3 பேருக்கு இது போதும். அது வந்து 5-6 ரூமெல்லாம் வந்து சத்தியமாக எங்களால் இருக்கவே முடியல அன்றைக்கி. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிவிட்டு வந்துட்டோம், வார்ன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து சீட்டிங் மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்ககிட்ட காசு 50% வாங்கிட்டு ரூமையும் நீங்கள் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணுங்க வைங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் பிளாக் பண்ணாமல் எப்படி இருக்கலாம்? எங்கள் காசு பிளாக் ஆகிடுச்சு இல்லையா, 17,000 என்னமோ நாங்கள் பே பண்ணியிருந்தோம், அது பிளாக் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அவங்கள ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் அவங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சரி அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரினாச்சு. இந்த ரூம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது வந்து எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. அதே மாதிரி இது இந்த என்ன சொல்கிறது, பால்கனி கிடையாது, இந்த சிட் அவுட்டு தான். சிட் அவுட்டு அந்த வியூலாம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரண்ட். முதல் நாள் வந்தப்போலாம் இந்த வில்லா கொடுத்ததும் 5-6 ரூம் கொடுத்ததும் பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. அதுவும் எதுவுமே வந்துட்டு நல்லா இல்லை பார்க்குறதுக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு பெரிய குரூப் இல்லை பேச்சுலர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா அது ஓகே, எங்களுக்கு எப்படி ஓகேவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. சரி, கொடுத்த காசுக்கு ஒர்த்து தங்கிட்டு போகலான்ட்டு ஃபஸ்ட்டு டே ஊட்டி ட்ரிப்பெல்லாம் நாங்கள் சுற்றிட்டு வந்தாச்சு. எல்லாம் இந்த விஜே சித்து விலாக்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்து இந்த டீ எஸ்டேட்லாம் போயிட்டு வந்தோம், டீ ஃபேக்ட்ரி அதெல்லாம் போயிட்டு வந்தோம். உண்மையாக நான் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்துட்டு எங்கே போனாங்க, அந்த பழைய வீடியோஸ் இருந்தது, அதை பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி அடுத்த நாளைக்கு ஒரு இது இருக்குது, ஒரு ட்ரிப் இருக்குது. அந்த ட்ரிப்புக்கு வந்துட்டு இன்னும் பிளான் பண்ணலை, போகணும். இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து இப்போ ஒரு 4 days-ஆக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து நார்மல் தான். என்னோடய வியூ மட்டும் நான் சொல்கிறேன், நார்மல் தான். ஒரு ஹைஃபையெல்லாம் நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன். ஒரு ஆளுக்கு டிக்கெட் 100 ரூபா அப்படின்ட்டு ஒரு லெவல் வந்து ரொம்ப நார்மலாக தான் எனக்கு இருந்தது. அதே மாதிரி ரோஸ் கார்டனும் பரவாயில்லாமல் தான் இருந்தது. ரொம்ப பெருசு, ஆனால் ஓகேவாக இருந்தது, அவ்வளோதான். ஒரு அட்மையர் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தோணலை. அதே மாதிரி இன்னும் டுலிப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு நான் ஒன்றும் போகணும். அதுக்கப்புறம் டீ எஸ்டேட்டுக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு சாக்லேட்டு, டீ தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இங்கே யாராவது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நான் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.